ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது எப்படி கொதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் அதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு நம்ம ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. 1/4 கிலோ 250 கிராம்ஸ் ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கணும். அந்த அளவுக்கு குக் பண்ணணும் ஓகேங்களா. குக் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் டோட்டலாக வெடிக்கட்டிடுங்க. உருளைக்கிழங்கு தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம டிஷ்ஷில் ஆட் பண்ணும்போது நல்லா ட்ரையாக இருக்கும் ஓகேங்களா. இதை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இதை ரோஸ்ட் பண்ண அதை பாருங்க, இந்த மாதிரி மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா மீதி வந்து ஆயில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ண வேணாம். இதே ஆயிலே வந்து ஒரு 250 கிராம் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விடும். இந்த தண்ணி விடும் போது மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் கலரில் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் தண்ணி அதிகமாக விடுங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி அதிகமாக வந்தால் பயப்பட வேண்டாம். இந்த தண்ணி எல்லாத்தையுமே தனியாக ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்ஷுக்கு நேரில் நம்ம ஆட் பண்ணலாம் ஓகேங்களா. தண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மஷ்ரூம் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 4 நம்பர் லவங்கம், 1 இன்ச்சு சைஸில் 2 நம்பர் பட்டை, ஏலக்காய் 3 நம்பர், மிளகு வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 3 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை கமன்னு வெளியே வரும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தீய வெட்டுறாதீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக இருக்கும். வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக நைஸாக எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஆட் பண்ணிவிட்டு இதில் 150 கிராம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வதக்குங்க. ரொம்ப நேரம் தேவையில்லை, லைட்டாக வதக்குனா போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வதக்கணும். இந்த கருவேப்பிலை இருக்க வாசனை கம்மன்னு வரும் ஓகேங்களா. அதுக்கும் நல்லா வதக்குங்க. அதே டைமில் வெங்காயமும் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். நான் திக்காக ஆட் பண்ணிக்கணும். நீங்களும் அதே மாதிரி திக்காக ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இதில் இருக்க ரா ஃப்ளேவர்ஸ் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஓகேங்களா. அதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதாவது அடுத்து தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்ச தக்காளி 150 கிராம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயமும் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும் ஓகேங்களா. அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதை பாருங்கள் வதங்கிட்டே வருது. தக்காளி பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதக்க விட்டுட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் இதை 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்குங்க. அந்த உப்பு மஞ்சத்தூளும் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். அது போனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த மஷ்ரூம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வாட்டர் ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 100 ml வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷத்துக்கு மறுபடியும் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்கள், மேலே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ன பிரியும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு ஹை ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு 1 மினிட்டுக்கு ஓகேங்களா நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த மசாலா எல்லாமே இந்த மஷ்ரூம்லேயும் உருளைக்கிழங்குலையும் இறங்கியிருக்கும் ஓகேங்களா. இறங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த கொத்தமல்லி வாசனை கொஞ்சம் லைட்டாக இறங்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1 மினிட் or 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி தாய்நாட்டு சமையலில் உங்களுக்காக அருமையான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்டியிருக்கேன். பொட்டேட்டோ மஷ்ரூம் ரோஸ்ட். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.